அதற்கான ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கடைசியா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் வார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாத்ததே அமெரிக்கா தான். அமெரிக்கா தேட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏரோ சிஸ்டங்களோ அல்லது அயன்டோமாலேயோ பாலஸ்தீன போராளிகளுடைய ஏவுகணைகளையே தடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால நாங்க தேடுன்னு ஒன்று கொண்டு வரோம், உலகத்திலே பலம், அதை இப்போ கொண்டு வந்து எல்லா பகுதிகளிலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தாரில் மாற்றான், ஜோர்டானில் மாற்றான், எல்லா நாடுகளையும் தேட தான் கொண்டு வந்து மாற்றான். ஈரான் அடிச்சான்னு சொன்னா அந்த ஏவுகணைகளை அதை தடுக்க முடியாது, கொண்டு வந்து மாற்றான். ஆனால் இது தடுத்து ஃபெயிலியருங்கிறது இந்த ஜூன் மாத 12 நாள் வார்லேயே தெளிவாக இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரை. குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் போது ஈரான் 574 ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை ஏவிய நேரத்தில் 273 ஏவுகணைகளை மட்டும்தான் அமெரிக்காவால் தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய தேடால 273 தான் தடுத்திருக்கிறாங்களே தவிர மீதி 300 அவங்களால தடுக்க முடியாம போயிருக்குது. அமெரிக்கா இந்த வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுப்பதற்காக தேட் சிஸ்டத்தில் இருந்து 150க்கு மேற்பட்ட ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவிச்சிருக்கிறது. இது எந்த அளவுக்கான பயன்பாடுன்னு சொன்னா, கடந்த 12 நாள் வார்ல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதல்களில் 70% ஏவுகணைகள் தடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் அடிச்சதை தடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்த ஏவுகணைகள்ல 70% பயன்படுத்தி இருக்கிறாங்க. மோதலுடைய முடிவுல ஆபத்தான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, 12 நாள் வார் முடியும் போது அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் அதற்கு பிறகு ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்கான எந்த ஏவுகணைகளும் கையிருப்பு இருக்கவில்லை. இது பெரிய ஆபத்தான ஒரு செய்தியாக வெளிவந்திருக்குது. உண்மையிலேயே 12 நாளுக்கு பிறகு 13, 14வது நாள் ஈரான் அடிச்சிருந்தான்னா அப்பவே இஸ்ரேல் இல்லைன்னு ஆகியிருக்கும் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதுக்கு தான் ஈரான் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் வந்து தாக்குற ஏவுகணைகள் எல்லாம் இல்லாமலாக்கணும், இல்லைன்னா ஈரான் மேல நம்ம யுத்தம் பண்ணணும், ஏன் இஸ்ரேல் விடாப்படியா நிற்கிறான்னு கேட்டா, வாங்கின அடி அந்த அளவுக்கு உண்டான அடி என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நீர்மூழ்கி கப்பல்களும் சுரங்க கப்பல் படையும் ஈரானுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இதே தடைக்கு நிகராக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஈரானிடத்தில் 28 தொடக்கம் 30 வகையான நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஊடாக அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தற்போது ஏவுகணைகள் மாத்திரமல்லாமல் சுரங்கங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக 6000க்கு மேற்பட்ட கடல் கன்னிவெடிகளை வைத்திருக்கிறார்கள். அது தவிர்த்து நிறைய சுரங்க பாதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சுரங்க பாதைகளில் இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த 6000 கன்னிவெடிகள் இருக்கிற இந்த 6000 கன்னிவெடிகள் அந்த ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதியில் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்கான கப்பல் மட்டும் இருக்கிற எல்லா கப்பலும் நாசமா போயிருங்கிறதுக்கான ஒரு தரவாக இது சொல்லப்படக்கூடிய சூழல்ல தான் இதுல சீனாவினுடைய 270 கிலோகிராம் சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளோடு கூடிய சீனாவின் EM-52 வகையான ஸ்மார்ட் சுரங்கங்களும் இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சீனா ஈரானுக்கு ஆயுதத்தை மட்டும் கொடுக்கல, அதை தாண்டி அவர்களுடைய தாக்குதல் ஸ்மார்ட் சுரங்கங்களை ஈரானுடைய பகுதிகளில் அமைத்திருக்கிறார்கள். எனவே சீனாவுடைய ஸ்மார்ட் சுரங்களுடைய இருந்தும் ஈரான் தாக்குதல்களை நடத்தும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்